எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணியாடா. நானா சொல்ல நான் செய்கிறேன். இந்த செந்தில் இருக்கிறான்லடா, அவன் நம்மளாண்ட காம்ப்ரமைஷன் ஆகுற மாதிரி ஒரு சீனை போட்டு ஜெயில எடுத்தான்டா. சரி கேட்குறானே, நம்மளும் காம்ப்ரமைஷன் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம்டா. அப்புறம் தான் தெரியுது மொத்தமே செட்டிங்னு. 2 பேரும் என்கவுண்டர் லிஸ்ட்டில் சேர்க்கறதுக்கு வேலை பார்த்து தான் அவன் ஜெயில எடுத்துக்கிறான். இன்வால்மெண்ட் ஆன தெரியாத இருக்கணும் தான் காம்ப்ரமைஷன் ஆகிற மாதிரி சீனா போட்டுக்கிறான். இதுக்கப்புறமா அவனை ரூட் எடுக்காத விட்டோம் நம்மள விட்டுருவான். அவனை ஜெயில் உள்ள வச்சு அடிச்சு விடணும். செந்திலோட பிள்ளைங்க 7வது பிளாக்ல தான் புல்லாகிறானுங்க. புதுசாக ஒரு ஆளை உள்ள விட மாட்டானு. செந்திலும் கேஸ் எடுத்துன்னு உள்ளே போய் உட்காந்துட்டானா 7வது பிளாக்கை விட்டு வெளியே வரவே மாட்டான். ஆனால் அவன் பிளாக்கை விட்டு வெளியே வந்தான்னா அவனை அச்சு விடுறதுக்கு நம்ம கருப்புக்குள்ளாகலாம் ஃபுல்லாக பொருளை போட்டு வெயிட்டிங்கில் இருக்கிறானு. அன்பு, செந்தில ஜெயில் உள்ள வச்சே போடணுன்னா நம்மளால ஒருத்தன் அவன் பிளாக் உள்ள இறங்கணும்டா. அவன் நம்மளும் தெரியாதவனாக இருக்கணும். உள்ளே போனால் மட்டும் பத்தாது, செந்தில் அவனை முயற்சியாக நம்பணும். உன்னால் முடியும். அவன் நல்லா போர்டு ஆடுவான். நல்ல ஃப்ளேயருங்க கூட கேம் ஆடணும்னு ஆசைப்படுவான். உன் கேமை பார்த்தா